கர்த்தர் சில நேரத்தில் விதைப்பதற்கு, கொடுக்க வைப்பதற்கு சில ஆப்பர்ச்சுனிட்டி கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். அது தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களை விதைக்க ஏவுகிறார் என்றால் உங்களை விசுவாசத்தில் நடக்கும்படியாக கர்த்தர் ஏவுகிறார் அர்த்தம். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினால் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. இப்படி செய்வதற்கு உங்களுக்கு எண்ணம் இருந்துச்சு, ஆனால் அதுக்கு தேவையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்கிறார். என்னை விசாரிப்பதுக்குன்னு சொல்லும் பொழுது எப்படி ஊழியம் எப்படி போகுது, அம்மாலாம் பாஸ்டர்மா பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க விசாரிச்சுன்னு சொல்லுங்கள், அப்படி விசாரிக்கிறது கிடையாது. விசாரிப்பதென்றால் அவர்கள் தேவை என்ன என்று அறிந்து அந்த தேவையை நிறைவாக்குவது. பந்தி விசாரிப்புக்காரன் சொல்கிறோம். பந்தி விசாரிப்புக்காரன்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டு போகிறது கிடையாது. சில பந்தியில் அப்படி தான் இருக்கும். என்ன வேணும்னு கேட்பாங்க, நம்ம சொன்னோம்னா அந்த பக்கம் வரவே மாட்டாங்க, 2 பந்தி தள்ளி போயிடுவாங்க. அது பந்தி விசாரிப்புக்காரர் கிடையாது. பந்தி விசாரிப்புக்காரன்னா கூடவே நின்று அந்த பொருள் நம்முடைய இலையில் வருகிற வரை அதை பார்த்து கொள்ளுகிறவர், அதான் பந்தி விசாரிப்புக்காரர். ஒரு மனிதனை விசாரிக்கிறோம் என்றால் எப்படி இருக்கீங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களே, தேவையெல்லாம் சந்திக்கப்படுதா அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லை. தேவை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னா அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்கன்னு சொல்லி அக்கௌண்ட்டில் பணம் அனுப்புறது, அதான் விசாரிக்கிறது. சிலருக்கு அதிர்ச்சியாக இருக்குது, பேசாமல் விசாரிக்காமல் வந்திருக்கலாம்னு நினைப்பாங்க. விசாரிக்கிறதுனா சும்மா கேட்டு போகிற கிடையாது. அவர்கள் தேவை என்ன என்பதை அறிந்து அந்த தேவையில் நம்முடைய இன்வால்மெண்ட்டை உள்ள வைப்பது, அதான் விசாரிக்கிறது. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும், நான் ஏற்கனவே மனம் மலர்ந்திருக்க, உங்களுக்கு மறுபடியும் மனம் மலர்ந்தபடினால் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. எல்லாம் கவனிங்க. கர்த்தர் சில நேரத்தில் விதைப்பதற்கு, கொடுக்க வைப்பதற்கு சில ஆப்பர்ச்சுனிட்டி கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். அது தேவன் ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நீங்கள் அப்பொழுது விதைக்கலை, எனக்கு பின்னாடி நல்ல சௌரியம் வரும் பொழுது, எனக்கு நல்ல வாய்ப்பு வரும்போது நான் விதைக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அப்போ அந்த மனிதனுக்கு அது தேவைப்படாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு மனிதனுக்கு அல்லது யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக அவர் பிளான் பண்ணுறார். அந்த மனுஷன் பிளான் பண்ணுறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களை ஏவுறது கிடையாது. தேவ ஆவியானவர் தேவனே ஏவி ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார் என்றால் தேவன் விதைக்க சொல்கிறாருன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் உங்களுக்கு அது சௌரியமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைக்க முடியாது. அநேக நேரத்தில் கர்த்தர் உங்களை விதைக்க சொல்லுகிற நேரத்தில், பெரும்பாலான நேரத்தில் அது உங்களுக்கு சௌரியமான நேரமாகவே இருக்காது. நான் சொன்னது புரியுதுங்களா? இல்லை எனக்கு எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன் அப்போ விதைக்கிறேன்னா அந்த நேரத்தில் அவருக்கு அது தேவையேப்படாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நைட்டு 2 மணி, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி நடக்கவே நடக்காது, நடக்க வாய்ப்பே இல்லை. உதாரணம் தான் சொல்கிறேன். 2 மணிக்கு சிவகாசியிலேருந்து நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் ராஜபாளையத்தில் இருக்கீங்க பிரதே, வண்டி பிரேக் டவுன் ஆகி போயிடுச்சு, வண்டி எடுக்க மாட்டேக்கு, உடனே வர்றீங்களா சொல்கிறேன். நீங்கள் அப்போ தான் 11:30 தான் படுத்துருக்கீங்க, காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும், இப்போ போய் இந்த ஆள் டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்ட்டு அந்த நேரத்தில் வராமல் காலை நீங்கள் 9 மணிக்கு வர்றது வேஸ்ட்டு. 9 மணிக்கு நான் வீட்டுக்கே போயிடுவேன், வேறு ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணி நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்தில் உதவி தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை உதவி செய்ய வைக்கும் பொழுது அந்த நேரத்தில் அது உங்களுக்கு சௌரியமாக இருக்கான்னு கர்த்தர் பார்க்க மாட்டார். உங்களை விதைக்க ஏவுகிறார் என்றால் உங்களை விசுவாசத்தில் நடக்கும்படியாக கர்த்தர் ஏவுகிறார்னு அர்த்தம். அவரை சார்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார்னு அர்த்தம். அநேக நேரத்தில் கர்த்தர் 2 பிளான் பண்ணியிருக்காருங்க. நெருக்கடியான நேரத்தில், அந்த நேரத்தில் நமக்கு பண தேவை அதிகமாக நமக்கு தேவைப்படும். அந்த நேரத்தில் யாராவது ஒரு காரியத்துக்கு, ஒரு ஊழியத்துக்கு விதைக்க சொல்வார். எந்த நேரத்தில் விதைக்க சொல்கிறாரோ அந்த நேரத்தில் நீங்கள் விதைக்க தவறுகிறீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நாளைக்கு நமக்கு யார் செய்வா, நாளைக்கு நம்ம கஷ்டம் வரும்பொழுது யார் நிற்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் மேலே நமக்கு நம்பிக்கையிலே ட்ரஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தரை சார்ந்து கொள்ளு வாழவில்லைன்னு அர்த்தம். கவனிங்க, திருப்பி சொல்கிறேன்.
இது கர்த்தர் உங்களை பிளான் பண்ணணும். யாரோ ஒருத்தர் பஞ்சப்பாட்டை பாடுகிறதுனால நீங்கள் கொடுக்கலன்னா நான் எப்படி இஎம்ஐ கட்டுவேன், நீங்கள் கொடுக்கலன்னா நான் எப்படி ஊழியம் செய்வேன், நீங்கள் கொடுக்கலன்னா நான் எப்படி சாப்பிடுவேன். யாரும் பஞ்சப்பாட்டு பாடுகிறதுனால கொடுத்தீங்கன்னா அறுவடை வராது. தேவனே உங்களுக்கு ஏவும் பொழுது அப்போ கொடுக்கும்போது அற்புதம் நடக்கும்.